வாசை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 27 அதனுடைய 6வது வசனம், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை தேடி ஒரு உயர்வு கடந்து வரப்போகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய எதிராளியின் கண்களுக்கு முன்பாக, உங்களை பகைத்தவர் கண்களுக்கு முன்பாக, உங்களை தூக்கி எறிந்தவர் கண்களுக்கு முன்பாக, உங்களை அவமானப்படுத்தி தலைகுனிய வைத்த மனிதருடைய கண்களுக்கு முன்பாக, நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்திலே, நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு மேலாக உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எத்தனை நாட்கள் நீங்கள் அழுதிருப்பீர்கள். வேலை செய்கிற இடத்துல எத்தனை நிந்தனை, படிக்கிற இடத்துல எத்தனை நிந்தனை, இன்னும் வசிக்கிற இடத்துல எத்தனை நிந்தனை. என்னால தாங்க முடியல ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், என்னால் இந்த துயரத்தை வெளியில சொல்ல முடியல ஆண்டவரே. இந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் நிந்தித்து கொண்டிருக்கிறான், என்னை தூசித்து கொண்டிருக்கிறான், என்னை அவமானம் பண்ணுகிறான், என்னை வேண்டான்னு தூக்கி எறிகிறான். ஆண்டவரே, என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் உங்க இருதயத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எவன் உங்களை பகைச்சானோ, எவன் உங்களை ஏளனம் பண்ணினானோ, எத்தனை பேருடைய பார்வை உங்க மேல அவமதிப்பா இருந்துச்சோ, அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீர்கள். உயரமான இடத்துல உங்க காலை கர்த்தர் நிறுத்த போகிறார். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, சத்துரு தலைகுனிந்து போகும்படியாக, சத்துருக்கள் உங்களை பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எதை நினைத்தும் சோர்ந்து போகாது, எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம், நிச்சயம் அது நிறைவேறப் போகிறது. உங்க வாழ்க்கையை அது மகிழ்ந்திருக்கும்படி செய்ய போகிறது. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துல உட்காரும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவீர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் எத்தனை இடங்களில தலகுனிந்து நின்றுப்பாங்கப்பா. அழ முடியாம உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு அப்பா. உம்முடைய சமயத்திலே முறையிட்டு முறையிட்டு அழுது கண்ணீர் வடித்து ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்கு உயர்வை நீர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.